காலை வணக்கம் எல்லாருக்கும். எஸ், எக்ஸலண்ட். நான் வந்து இந்த அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னே ஐ வாஸ் வண்டரிங் வாட் ஐ ஷுட் டாக். கொஞ்சம் மிக்ஸ் ஆகும் அது. ஐ திங்க் வி ஆர் ஆல் ஸ்பீக்கிங் இந்த மாதிரி மிக்ஸ் தமிழ் தானே பேசுகிறோம், சரியா? ஸோ என்ன டாப்பிக்கில் பேசலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அண்ட் தென் வாட் ஐ டிட் வாஸ், நான் அங்கே உட்காந்துருந்தா என்ன கேட்க முடியும், என்ன கேட்டால் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு I started thinking. Because students normally, we all are forced to sit there, whether நமக்கு கேட்க பிடிக்குமோ இல்லையோ கேட்டுட்டு இருப்போம். This is very normal. As a student, I will also understand. I teach every day and I mean, my class is about 140 students. அதனால அது ரொம்ப கஷ்டமா இருக்கும் பசங்களுக்கு. அதனால சரி, நம்ம தமிழில் பேச ஆரம்பிச்சா அட்லீஸ்ட் கொஞ்சம் அப்படி முடிச்சு போமா இருக்கும். அதனால அப்படி ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு அது சாரை சொல்லிட்டு இருந்தாரு. You should not miss speaking in Tamil with them. So I said, I'll do that. Okay. So the topic I was thinking is, to mix a little bit, எப்படி ஒரு கரியர் பாத் இருக்கணும். ஏன்னா இப்போ நம்ம இங்கே அட்ரஸ் பண்ணுறது ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் நம்ம படிக்கிறது வந்து நம்மளோட கரியர் என்ன பண்ணுறதுங்கிறதுக்காக தான். ஆப்வியஸ்லி எல்லாம் இருக்குது, நம்மளோட ரெகுலர் லைஃப் அது வந்து வித்தவுட் எனி கொஸ்டின் போக போகிறது. கூடவே நம்ம கரியர்களை ஷேப் பண்ணணும். யாரோ வந்து பெருசாக நமக்கு இந்த வயசில் ஹவு டு லிவ் அப்படின்னு ஒரு அட்ரஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னாக்கா அது நமக்கு நார்மலாக வரும். வீட்டில் இருக்கிறவங்க நமக்கு கைட் பண்ணுறாங்க, பேரண்ட்ஸ் எல்லாரும் கைட் பண்ணுறாங்க, நமக்கு தெரியும். ஆனால் கேரியர் எப்படி நம்ம எடுத்துகிட்டு போகிறது, ஸோ கேரியர் பாத், கேரியர் டிசைனிங் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இன்ஃபேக்ட் அது மனசில் வச்சுட்டு ரீசெண்ட்லி ஐசர் ஆரம்பிச்சு 5 years தான் ஆகுது. வி ஆர் மச் யங்கர் தென் யூ ஆக்சுவலி. உங்கள் காலேஜ் இஸ் மோர் சீனியர் காலேஜ் தட் ஐம் அட்ரஸிங். ஐசர் செல்ல ஆரம்பிச்சு 10 வருஷம் ஆயிடுச்சு. இந்த ஐசர் இன் திருப்பதி வந்து 6 years, 5 to 6 years ஆகுது. ஸோ வி ஸ்டார்டட் கரியர் சென்டர். நான் தான் இனிஷியேட் பண்ணினேன் அது. பிகாஸ் ஐ சா ஃபர்ஸ்ட் பேட்ச் போனப்போ பசங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஷன். நான் என்ன பண்ணுறது, என்ன கரியர் எடுக்க போகிறேன், வாட் வில் ஐ டூ, வேர் வில் ஐ கோ. என்னோட பியர்ஸ்க்கெல்லாம் ஃபாரின் கண்ட்ரிஸ் போகிறாங்க, என்னால் போக முடியல. somebody is going to best college or best institute in the country, நான் போகல. ஸோ இது எல்லாமே நம்ம மனசில் ஓடிட்டு இருக்கும். So that's why I thought I'll start talking a little bit about generally factors influencing the career. நான் கரியரில் எப்படி போகிறதுன்றதை நான் சொல்ல மாட்டேன், நீங்கள் டிசைன் பண்ணுங்க. பிகாஸ் இட்ஸ் த பர்சனாலிட்டி தட் டிசைட்ஸ் இன் தி எண்ட். நம்ம படிக்கிறது, மார்க்கு இதெல்லாம் இருக்கு, தவிர நம்ம யாரு அப்படிங்கிறது தான் டிசைட் பண்ணும். ரைட்? எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? கொஞ்சம் சத்தமா? ஓகே, தேங்க்ஸ். என்னோட சத்தத்தை நீங்கள் ஈக்குவேட் பண்ணணும். ஓகே. So, Anil, I thought I'll do such a thing. I'll take 10 minutes, I think, and talk about it. How many of you think, எப்படி சொல்றது, என்னுடைய ஃபேமிலியில் எத்தனை பேர் படிச்சிருப்பாங்கன்னு என்ன ஐடியா இருக்கும் உங்களுக்கு? எத்தனை பேர் நினைக்கிறீங்க என் ஃபேமிலியும் ரொம்ப நல்லா படித்த ஃபேமிலி, பயங்கரமாக படித்த ஃபேமிலின்னு வந்துட்டு PhD படிக்க போயிருக்கேன்? எத்தனை பேர் அப்படி நினைச்சிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் கை தூக்குங்க பார்க்கலாம். கொஸ்டின் புரியுதா? எஸ், ஐ எம் ஹாப்பி தட் யூ டிடன்ட் திங்க் தட் வே. கை தூக்காதனால நீங்கள் அப்படி நினைக்கலன்னு நினைக்கிறேன். ஸோ எங்கள் வீட்டில் நான் தான் ஃபர்ஸ்ட் PhD படிக்க போனேன். எங்கள் வீட்டில் நான் தான் ஃபர்ஸ்ட் MSc படிக்க போனேன். அது அப்பா அம்மா அதோட ரொம்ப கம்மி படித்தவங்க தான், பட் தட்ஸ் ஓகே. ஆனால் அவங்க ப்ரமோட் பண்ணினாங்க. ஆனால் நானும் பொம்பளை பிள்ளை தான். இப்போ நீங்கள் இருக்கிற ஜெனரேஷனோட எங்களுக்கு ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட். நான் வந்து 95ல் முடித்தேன். யூ கேன் கால்குலேட் மை ஏஜ். 95ல் BScக்கு போனேன். 99ல் முடிச்சப்போ அப்போல்லாம் டைம் வேற. ஸோ தேவர் திங்கிங் உடனே வி ஹவ் டு கெட் மேரீட் அப்படி தான் நினைப்பாங்க. பட் இட் வாஸ் வெரி ஹார்ட் டு கன்வின்ஸ் மை பேரண்ட்ஸ். கன்வின்ஸ் பண்ணி தான் நான் MSc படிக்க போனேன். MSc படிக்க போகிறப்போ நிறைய அஃபோர்டபிலிட்டி கூட இல்லை. ஆக்சுவலாக எனக்கு கவர்மெண்ட் சீட் கிடைக்கல. கவர்மெண்ட் சீட் அப்போ ரிசர்வேஷன்ஸ் நிறையா, எல்லாருக்கும் நமக்கு அந்த பிரச்சனைலாம் இருக்கு. ஸோ காம்படிஷனில் ஆல் ஆஃப் அஸ் வில் ஃபால் பேக். எனக்கும் கிடைக்கல. கவர்மெண்ட் சீட் கிடைக்காததுனால நீ வந்து ப்ரைவேட்டில் படிக்கணும்னா காசு நிறைய ஆகும், 1 லட்சமாவது ஆகும், படிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தப்போ நான் என்ன சொன்னேன், நான் படிச்சுக்கிறேன், ஸ்காலர்ஷிப்ஸ் கிடைக்கும், அப்ளை பண்ணுறேன், படிக்கிறேன், நான் தேடுறேன். லக்கிலி தட்ஸ் த டைம் when the internet was coming up. ஸோ அப்போ தான் நாங்கள் ஃபர்ஸ்ட் இமெயில் ஐடிஸ் கிரியேட் பண்ணிக்கிட்டோம். Now you all have at least more than 1 email ID, right? How many of you have more than 1 email ID? Only one? You're afraid to raise your hands? Okay, all of
I think some of you are not raising more than one email IDs, WhatsApp, இந்த மாதிரி we are well connected, communicated to the world, but நாங்க அப்படி இல்லை. நான் மட்டும் இல்லை, இங்க இருக்கிற நிறைய டீச்சர்ஸ் அண்ட் சீனியர் மெம்பர்ஸ் அப்படிதான் இல்லாம தான் ஆப்பர்ச்சுனிட்டிஸை பேப்பர்ல பார்த்து நம்ம அப்ளை பண்ணணும். ஸோ அப்படி அப்ளை பண்ணி ஸ்காலர்ஷிப் கிடைச்சு எம்எஸ்சி படிச்சு, ஸோ இன்ஃபேக்ட் நானே கொடுத்து படிச்சேன்னு சொல்லிக்கலாம். முடிச்சுட்டு ஐ வாஸ் exceptionally ஒரு இடத்துல என்னன்னா blessing எனக்கு. I got a game changer when I went to TB Research Center in Chennai. Have you heard of TB Research Center in Chennai? You're all biochemistry students, right? TB Research Center in Chennai, National Institute of Research in Tuberculosis, NIRT. எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? ஒரு கை. எத்தனை பேர் இன்டர்நெட் ஆக்சஸ் பண்றீங்கப்பா? கை தூக்கணும். கை தூக்கணும் எனக்கு தெரியும். அப்ப இங்க இருக்கிறவங்க யாரும் இன்டர்நெட் யூஸ் பண்ணலையா? பண்றோம். அப்ப கை தூக்குங்க சீக்கிரம். அப்ப சென்னையில இருக்கிற ஒரு ஐசிஎம்ஆர் இன்ஸ்டிடியூட் நான் கேட்டேன், கை தூக்கலையே. ஒரு 2 பொண்ணு தான் பின்னாடி தூக்கினாங்க. So this is very important. You should know your ecosystem around you for your career to shape up. நம்ம பக்கத்துல என்ன இருக்கு? நான் விழுப்புரம்ல இருக்கேன், அதனால எனக்கு தெரிஞ்சது இவ்வளவுதான் சொல்லக்கூடாது. The reason why your teachers want you to go beyond விழுப்புரம் is for this, and that's why வெளியில இருக்கவங்களெல்லாம் கூப்பிட்டு வராங்க, வந்து பேச சொல்றாங்க, டாக்ஸ் கொடுக்க சொல்றாங்க, because you should know what is around you. So இந்த இடத்துல நான் போய் சம்மர் ட்ரைனிங் முடிச்சு தீசிஸ் முடிச்சுட்டு ஆஸ்ட்ராசெனேகான்னு ஒரு கம்பெனி பெங்களூர்ல வேலை பண்ண போனேன். அங்க முடிக்கிறப்போதான் I saw actually the science cluster, science ecosystem in India. IAS எத்தனை பேர் தெரியும்பா? கை தூக்கணும். தெரிஞ்சா கை தூக்கணும், கை தூக்கலன்னா தெரியலன்னு நினைச்சுப்பேன். அப்ப நான் உங்க டீச்சர்ஸ் கிட்ட சொல்லுவேன் யாருக்கு தெரியலன்னு. So IAS ரொம்ப கம்மி பேருக்கு தான் தெரியுது. I really think you should go ahead in the internet, look at your scientific ecosystem. அப்பதான் உங்க career நீங்க இப்ப ஷேப் பண்ணிக்க முடியும். What is offered in these institutes? அந்த இன்ஸ்டிடியூட்ல என்ன வேணும்? நான் அங்க போகணும்னா என்ன பண்ணணும்? Don't you have to reshape yourself? So career path oda first step edudaanpa. So you need to motivate yourself towards what you want to become. Adida first step is your motivation. So you have to stay motivated. Adu vandu nammakulla irundha varanum. Internet ellarum use pandreenga, even if you didn't raise, I know. Use the internet wisely. நம்ம கேம்ஸ்க்கு மட்டும் இமெயிலுக்கு மட்டும் இல்லாம, இப்போ நான் என்னோட டாக்ஸ்ல எல்லாம் நிறைய கொஸ்டின் கேட்பேன். என்னோட டாக்ஸ் will be mostly question talks தான். So I will expect answers from you. So based on my topic you can already look into the internet. என்ன questions கேட்கலாம் அப்படின்னு பாருங்க. So you will prepare. So motivation is important. Then high degree of discipline. என் வீட்டில் நான் பையன்கிட்ட சொல்றதும் அதுதான். High degree of discipline is important. டீச்சர்ஸ் என்ன சொல்றது, நம்ம என்ன கேட்கறது அப்படின்ற இருக்கவே கூடாது. டீச்சர்ஸ் சொன்னாங்கன்னா not only from what they know, from their knowledge or education, but experience. நிறைய நமக்கு அந்த ஆட்டிடியூட்ஸ் இருக்கும், அவங்க என்னடா சொல்றது அப்படின்னு. அது இருக்கக்கூடாது. அவங்க அந்த 20 வயசு 30 வயசு நம்மளோட பெரியவங்கன்னா அந்த 20 வருஷம் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துட்டு வராங்க. ஸோ டிசிப்ளின், லிசனிங் டு பீப்புள். லிசனிங் என்கிட்ட இப்ப கேட்கணுன்றதுக்காக சொல்லலை. Listening to the people in the campus, primarily அவங்க கொண்டு வரதெல்லாம் நீங்க கேட்டு அசிமுலேட் பண்ணி டைஜஸ்ட் பண்ணி கத்துக்கிட்டு அது வழி நடந்தாக்க you can actually go successful in your career. And I'm very impressed to see that some of your seniors have made it to excellent places and you have alumni meeting, அவங்கெல்லாம் வந்து உங்களுக்கு அட்ரஸ் பண்றாங்க. So career is something that you should not leave. I say this in a women college because we just had a small coffee discussion. நம்ம ஊர்ல பார்த்தீங்கன்னா எப்படின்னா தமிழ்நாட்டில் பர்டிகுலர்லி ஈவன் இந்தியா லெவல் அதை சொல்லலாம், பட் லெட்ஸ் கீப் இட் தமிழ்நாடு லெவல். நிறைய நம்ம பசங்க நம்ம பொண்ணுங்கள்லாம் போய் படிப்பாங்க, நிறைய பாய்ஸை விட படிப்பாங்க, நல்லா படிப்போம், ஃபர்ஸ்ட் மார்க்லாம் வரும், எல்லாம் பண்ணுவோம், எம்எஸ்சி வரைக்கும் படிச்சிருவோம். அதுக்கப்புறம் வந்து வயசோட கம்பீட் பண்றோம் நம்ம இல்லையா. we have to compete with the biological age that is naturally there is no option, we cannot exit out of it. That's a nature's gift to us. So அதை நம்ம எக்ஸிட் பண்ண முடியாது. ஆனா how we can embrace that life,
the biological life and the responsibilities given to us as, you know, the natural responsibilities given to us. அது family, குழந்தை, அது கூட சேர்ந்துக்கிட்டு career விடாம நம்ம பண்ணணும். In fact, if you cannot go to work every day, இந்த காலத்துல இன்டர்நெட் இருக்கு, நிறைய நீங்க பண்ணலாம் இன்டர்நெட் மூலமா. இப்ப work from home, thanks to COVID, நான் within quotation சொல்றேன், work from home has become popular. நிறைய job இல்லாம, career இல்லாம இருந்த women have started doing things. You might be noticing very interesting professional things have come up. அவங்களுக்கு இருக்கிற டேலண்ட் அவங்க டிஸ்ப்ளே பண்ணி இன்டர்நெட்ல பண்றாங்க. So career is not just going outside doing, அது ஒரு சைடு இருக்கு, you know, going abroad, getting education, staying back if you want, or coming back and doing for a place. This is one and this is perfect. I really love it. I did that and it's good. I'm not saying bad, but அது இல்ல அப்படினா, remember in the beginning I told you I have students who feel bad like போக முடியலன்னு. அது இல்லைனாலும் நமக்கு ஒரு லாஸ் இல்ல பெருசா. நம்ம career நம்ம கையில இருக்கு, இங்க இருந்து நம்ம அதை கிரியேட் பண்ணிக்க முடியும். Alternate career options நிறைய இருக்கு. You can also visit my institute's websites. இல்லைன்னா நிறைய career websites இருக்கு. Alternate careers ன்னு பார்த்தீங்கன்னா you'll get nice options. Science writing, you're all biochemist, right? So therefore I want to tell you, science writing அதெல்லாம் வீட்டில் இருந்தே பண்றாங்க. And then Cactus Communications, Nova Artists, இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனில very good positions. Okay, so நம்மக்கிட்ட அதுக்கு தேவையான skills ரெண்டு, science, we are doing that, English communication. நமக்கு இருந்ததுன்னா பெர்ஃபெக்ட், இல்லைன்னா அதை டெவலப் பண்ணிக்கணும். So this is one, right? So இந்த மாதிரி ஒரு alternate careers, இது மட்டும் இல்லை, IPR, we are going to talk about it today. IPRல எவ்வளவு career options வந்திருக்கு. So that is also there. So இந்த மாதிரி alternate career options நிறைய வந்திருக்கு. So நீங்க வந்து I would recommend you right now to start thinking what you want to do once you pass out of the college. நாளைக்கு நினைக்கலாம் நினைச்சுக்காதீங்க. I'll give you one example before I really sign off. நான் BSc படிக்க போனப்போ ஸ்கூல்ல இருந்து போனேன், எனக்கு என்ன படிக்கணும்னு தெரியாது. அதுக்கு மேல BSc கூட நான் ஆக்சிடென்டலா தான் போனேன், ஏன்னா இன்ஜினியரிங் சீட் வாஸ் வெரி எக்ஸ்பென்சிவ். அண்ட் தென் எனக்கு எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன்ஸ் பிடிச்சிருந்தது. அந்த காலேஜ்ல பிரின்ஸ் காலேஜ்னு ஒன்று சென்னையில கேள்விப்பட்டிருப்பீங்க யாராவது? கேள்விப்பட்டிருக்கீங்களா? பிரின்ஸ் ஸ்கூல் கேள்விப்பட்டிருக்கலாம், பிகாஸ் நிறைய ரேங்க் எல்லாம் வரும். அந்த பிரின்ஸ் காலேஜ்னு ஒன்று இருக்கு, அதுல எலக்ட்ரானிக்கல் சயின்சஸ்னு ஒரு கோர்ஸ் இருந்தது. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச கோர்ஸ். ஆனா அதுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி கட்டணும். ஸோ ஈக்குவலி குட் வாஸ் மைக்ரோபயாலஜி. எனக்கு பிடிச்சிருக்கு போல இருக்கு, அப்படிதான் நான் போனேன். அதுக்கு போனப்போ ஐ ரெகக்னைஸ் ஹவு மச் ஐ லைக் த சப்ஜெக்ட். அப்போ நான் ஃபர்ஸ்ட் என் கூட படிக்கிறதுக்கு ஒரே ஒரு நான் தமிழ் ஸ்பீக்கர் கிளாஸ்ல இருந்தாப்ல. அந்த பையன் பாவம் தமிழ் பேச தெரியாது, வைசாக்ல இருந்து வந்திருந்தான். ஸோ அவனுக்கு அப்பெல்லாம் நிறையவே டீஸ் பண்ணுவோம், தமிழ் பேச தெரியலன்னா நிறைய டீஸ் பண்ணுவோம். இப்பெல்லாம் பண்ண ஆன்டி ராகிங் சரியா அடிவிடும், என்ன பண்ணக்கூடாது, அதெல்லாம் இருக்குதான இன்ஸ்டிடியூட்ல, அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஸோ அப்போ வந்து நம்ம பண்ணிட்டு இருந்தோம். அதனால அவன்கிட்ட நான் கொஞ்சம் பேசுவேன், ஐயோ பாவம் ஊர்ல இருந்து வந்த பையன் எப்படி சொல்றோமே. I got to know when he came to that college to do BSc, நீ என்ன பண்ண போற அர்த்தமா கேட்டா, நான் MSc பண்ணேன், அதுக்கப்புறம் கேம்பிரிட்ஜ்ல ஒரு ஃபெல்லோஷிப் அப்ளை பண்ணுவேன், கேம்பிரிட்ஜ்ல போய் PhD பண்ணுவேன், இது பண்ணணும். எனக்கு ஷாக் ஆயிடுச்சு, நான் நாளைக்கு என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியலையே. That was really for me striking. So that's I recognize நம்ம career அப்படிதான் ஷேப் பண்ணணும். நாளைக்கு பண்றதை நாளைக்கு பார்த்துக்கிறேன்னா நாளைக்கு நடக்கவே நடக்காது. நாளைக்கு என்ன பண்ணணுங்கிறத நம்ம இன்னைக்கு பிளான் பண்ணினா மட்டும்தான் நாளைக்கு சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியும். அந்த பையன் சக்சஸ்ஃபுல்லா பண்ணணும்னு யாருமே என்ன கேட்கலையே. He did that exactly. He's today in Cambridge and he didn't come back. He wanted to come back. Okay, that's life changes, family changes, circumstances changes. But our ambition was like, go do that, come back. He said, நான் இந்தியன் ஃபெலோஷிப்ல போவேன், நான் கண்டிப்பா கண்ட்ரிக்கு வந்து பண்ணுவேன்னு சொன்னான். ஆனா நான் ஃபாரின் ஃபெலோஷிப்ல போனேன், நான் வந்துட்டு அவன் வரல, அவனை டீஸ் பண்ணுவான் அப்பப்போ. That's a different issue. But he did that amazingly. ஒரு 10 பேர் தான் போவாங்க 2001ல. 10 பேர்ல he was one student who went to avail this fellowship and went. So அந்த மாதிரி right now I think you are both UG and PG mixture right now, or is it only PG? Yeah, so it's right time for you to shape your career path and future. Seek guidance. The last thing I will say is seek guidance. Guidance among your peers, guidance among your family members, guidance peers, your friends, colleagues.
கைடன்ஸ் among the seniors without saying that's the top notch guidance. அவங்க கண்டிப்பா உங்களுக்கு knowledgeable experience கொடுப்பாங்க. So seek guidance. வாயை திறந்து எனக்கு தெரியல எனக்கு சொல்லுங்கன்னு கேட்கறதுக்கு ஷை பண்ணக்கூடாது. This is one thing I wanted to also highlight. I did that. எனக்கு வந்து 2012 when I came back from Germany, I had the child and unfortunately bed rest ன்னு சொல்லிருந்தாங்க. So I could not go out. So I had a career gap and baby வந்து premature வந்ததுனால I decided okay வீட்ல இருந்து பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி 3 years I had a break. After break in career, 85 to 90% of the women don't get a career path back. That's a really bad scenario. And this happens actually mostly in the maternity time. I am lucky, but not just lucky. நான் அதுக்கு ஒர்க்கும் பண்ணினேன். ரொம்பலாம் கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணல. ஆனா யோசிச்சு ஒர்க் பண்ணினேன். So that is what we should remember. Hard work is one thing, smart work is another thing. Smart work னா shrewd அப்படியெல்லாம் யாருக்கும் நம்ம கஷ்டப்படுத்தி பண்ணணும்னு சொல்லல. ஸ்மார்ட்னா யாரையுமே கஷ்டப்படுத்தாம நமக்கு நாமே பிளான் பண்ணிக்கணும். அந்த ஸ்மார்ட்னஸ் நான் சொல்றது. இப்போ 2-3 இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணி எனக்கு ரிஜெக்ஷன் தான் வந்தது. பிகாஸ் இன்டர்வியூஸ்ல நான் என்ன சொன்னேன், I want to become a faculty. I applied for a smaller position and then when I go to the interview, what is your career goal கேட்டாங்க, நான் faculty ஆகணும். அப்போ you won't fit this position because we are looking for someone who can take care of this instrumentation facility in the long term. I didn't want to lie to them because it will be a loss to the institute. நான் இந்த ஜாப் இல்லைன்னா இன்னொரு தடவை தேடுவேன்னு சொல்லி அப்படி பெரிய பெரிய இன்ஸ்டிடியூட், ஐ எம் நாட் டெல்லிங் ஸ்மால் இன்ஸ்டிடியூட்ஸ், NCBS IISc மாதிரி இன்ஸ்டிடியூட்ஸ்ல this was a center for brain repair. எடின்பரோல இருந்து இந்தியால இருந்து ஆரம்பிச்சதுல ரொம்ப நல்ல ஜாப். ஆனா எனக்கு கொடுக்கல. நான் முடிச்சு வெளியே வந்தோன்னே என்கிட்ட சொன்னாங்க, நாங்க உங்களை செலக்ட் பண்ணலாமா because you want to become a faculty. எங்களுக்கு வந்து we don't want someone who will become a faculty. Fine. So எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஐயோ இவ்வளோ ஆசையா இந்த கேம்பஸ்க்கு வந்திருக்கோம், இங்க ஜாபுக்கு வந்திருக்கோம். I was dreaming to be in NCBS because even as a student I couldn't be in NCBS. சரி கடைக்காட்டி போகுது, இதுல நான் என்னன்னு சொல்லிட்டு விட்டாச்சு. Then when I got a small job in it's a small job. MSc University is a big university, but அந்த யூனிவர்சிட்டியில சின்ன ஜாப். நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் ஜெர்மனில PhD முடிச்சிட்டேன், போஸ்ட் ஜாப் பண்ணிருக்கேன், என்னோட 10 பேப்பர் இருக்கு, PNASல இருக்கு, Journal of Neuroscienceல இருக்கு. Why should I take? But I needed it. At that time I needed a break. I needed to go. குழந்தை இருந்தாலும் நம்ம போகணும். வீட்டு பக்கத்துல இருந்தது. I started slowly teaching and I brushed my concepts. I was teaching biochemistry there and என்னோட இன்டர்வியூல வெரி இன்ட்ரெஸ்டிங் 10 மெம்பர் பேனல் என்ன பாத்வேஸ் எல்லாம் கேட்டாங்க. அவ்வளோ கேட்டு தெரியாதுன்னு சொன்னேன். சார் நான் 4 வருஷமா அவுட் ஆஃப் டச்ல இருந்து தெரியல. That's when I recognized நமக்கு கேப் நிறையா இருக்கு. So started teaching, slowly developed there. அங்க இருக்கிறப்போ ஐசர்ல அப்ளை பண்ணி I competed with global application candidates. எனக்கு இந்தியாவில் யாருமே தெரியாது. அந்த MScல ஜாயின் பண்ண முன்னாடி வரைக்கும் அகாடமிக் செட்டப் எல்லாம் யாருமே தெரியாது, யாருக்கும் என்ன தெரியாது. அப்படி நான் இன்டர்வியூக்கு போற இடத்துல நான் ஒரு நாள் முன்னாடி கேட்டேன், உங்ககிட்ட டே கேர் சென்டர் இருக்கா, என்னோட கிட்ட எங்க விடுறதுன்னு தெரியல. ஓ இட்ஸ் தேர், ப்ளீஸ் பிரிங் யுவர் சைல்ட் அப்படின்னாங்க. நேர போயிட்டு குழந்தை அங்க விட்டுட்டு அந்த டே கேர்ல எல்லாம் ரெடி பண்ணிட்டு இன்டர்வியூ போய் 1 hour இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணிட்டு வந்தேன். So நம்ம கேட்கணும். That's what I wanted to tell you. Seek guidance, seek help. This is very very important and only then you will get guidance and help. பசங்க வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அது பண்ண மாட்டேங்கிறீங்க. Please feel free to seek guidance and help from your seniors and from the internet. Learn a lot of good things and shape up your career path right from now. Okay? That's all I wanted to tell you today. Thank you for this opportunity. I hope I didn't bore you too long. பண்ணினீங்கன்னா அப்புறமா எனக்கு இமெயில் பண்ணி சொல்லுங்க. என்னோட இமெயில் அட்ரஸ் உங்களுக்கு இன்டர்நெட்ல கிடைக்கும். நான் ரொம்ப போர் பண்ணிட்டீங்க, இனிமே இந்த போர் பண்ணாதீங்கன்னு சொல்லுங்க. Thank you.